குரு வணக்கம். ஐயா பொதுவுரைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு, என்னுடைய கைடு சுந்தர வடிவில் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு என்னோட இந்த ஃபீட்பேக்கை தரேன். உண்மையிலேயே எந்த புரிதலும் இல்லாமல் தான் இந்த வகுப்புக்கு முன்னாடி வந்தேன். சும்மா இந்த ராசி பலன்களை பார்த்துட்டு அதில் நல்லதாக இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு, எனக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்னா அதை அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு, இதெல்லாம் ஒரு சும்மா குழப்பக்காக சொல்கிறாங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும், நெகட்டிவெல்லாம் விட்டுடணும், இந்த மைண்ட் செட்டோட தான் நான் இருந்தேன். ஆனால் இங்கே இதை எல்லாத்தையுமே கட்டம் போட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பாவகமாக பிரித்து அந்த அதிபதிகளோட வேலையை, ஆதிபத்தியங்களை ரொம்ப தெளிவாக எடுத்துரைச்சு ரொம்ப இந்த தெளிவு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு விளக்குன ஆசிரியர்கள் அனைவருக்குமே நன்றி. இதை வடிவமைத்து தந்த ஐயா பொதுவுரைமூர்த்தி அவர்களுக்கு மீண்டும் உங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜோதிடம்னா ஏதோ ஒரு ஜோதிடர்கள்னாலே ஏதோ ஒரு வைத்த பழப்புக்கு பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு 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 மைண்ட் தாட்டோட தான் நான் இதுக்கு முன்னாடி இருந்தேன். ஆனால் இப்போ அவங்கள பார்க்குற பார்வையே எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது. நான் என்னோட நினைவு சரியாக இருக்குன்னா, நான் ஒரு 2019 காலகட்டத்தில் ஒரு ஜோதிடர் எங்கள் ஊர் காஞ்சிபுரத்தில் போய் பார்த்துருந்தேன். அவர் எனக்கான பலன்களாக சில சொன்னார். 2029 வரைக்கும் எனக்கு இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாரு. நான் போய் நிறைய எதிர்பார்ப்போட அவர்கிட்ட போனேன். இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு சரியாக வர மாதிரி தெரியல, ரொம்ப அலைச்சலாக இருக்குது, அப்படி இப்படின்னு போகும்போது அவர் 2029 வரைக்கும் இப்படி தான்ப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சில வழிமுறைகள்லாம் சொன்னார். டிசப்பாயின்மெண்ட்டோட தான் வெளியில் வந்துட்டு என்னடா இவர் நம்ம போனால் ஏதாவது 4 வார்த்தை நல்லதாக சொல்லுவார்னு பார்த்தா, இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு 29 வரைக்கும்னு சொல்லிட்டாருன்றது நான் விட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ போய் அதை பார்க்கும்போது என்னோட ரிஷப லக்னம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, 19, இப்போ 29 வரைக்கும் அது இருக்குது. அதனோட பலன் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடத்திலேயே அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அதோட புரிதல் அப்போ இல்லை. இப்போ எனக்கு புரியுது. இப்போ இன்னும் என்ன புரியுதுன்னா, ரொம்ப டீப்பாக இதை கொண்டு போய் பார்க்க முடியும். நட்சத்திர புள்ளிகள் நகரும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான இந்த பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இது இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த லக்னமே மாறும் அப்படிங்கிற அந்த புரிதல்லாம் பெரிய ஆச்சரியத்தை தர மாதிரி இருந்தது. எனக்கு புரிதலே இல்லாத எனக்கே புரிய வச்சிருக்கிற இந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இப்படி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு பெரிய கியூரியாசிட்டி எனக்கு என்னன்னா, இந்த 9 கோள்களும் இந்த 12 கட்டங்கள், இவங்க இதில் இருக்கிற இந்த 27 நட்சத்திரங்கள், இவங்க ஆட்சி செஞ்சு இவங்க இருக்கிற இடத்த வச்சு இந்த ஒருத்தரோட வாழ்க்கையே மாற்ற முடியுது. இல்லைன்னா முழு வாழ்க்கையுமே இதிலேயே அடங்கிடுது, இவர்களாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கும்போது, இது எல்லாத்தையும் படைச்ச அந்த மிகப்பெரிய பரம்பொருள் எவ்வளோ பெரிய ஆற்றல் படைத்தவர் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பையும், இதுக்கு முன்னாடி நான் ஒரு சாமி கும்பிட கோயிலுக்கு போனேன்னா ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ணிட்டு வந்தது இல்லாமல், இப்போ உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழையும் போதே அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து அனுபவிக்கும் ஒரு 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 பயம் கலந்த ஒரு மரியாதை கலந்த ஒரு பிரமிப்பு தான் எனக்கு வருது. இதெல்லாம் படைச்ச அவ்வளோ பெரிய ஆண்டவனுக்கு பெரிய நன்றியை என்னோடவே இருந்து வழிகாட்டணுன்றோம். அவர்கிட்ட வேண்ட அந்த விதமே மாறி போயிருக்கு எனக்கு. இந்த 4 மணி அந்த டைமில் எழுந்துக்கிறது நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஒரு சில நிகழ்வுகளில் நாங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்தப்போ எங்கள் ஊரில் இந்த வைகாசி திருவிழா நடக்கும் காஞ்சிபுரம் பரதர் கோவிலில். அப்போ ரொம்ப ஏர்லி மார்னிங் இந்த கருட சேவை, அப்புறம் இந்த தேர் திருவிழா, இதுக்கெல்லாம் ரொம்ப ஏர்லி மார்னிங் எழுந்தப்போ அப்போ தான் நான் எழுந்து பழக்கம். மற்றபடி எந்த டைமும் நான் எழுந்ததில்லை. கண்டினியூவாக 1 மாதத்துக்கு மேலே 4 மணிக்கு எழுந்து 4:30க்கெலாம் வகுப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ரொம்ப நேரமே இருந்திருக்கேன். 8-9 வரைக்கும் இருந்தால் கூட அதனுடைய முழு நேரமும் லைவில் இருந்து நிகழ்வுகளை பார்க்குற அந்த அந்த
அது யோசிச்சாலே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த வகுப்பை பற்றி சொல்லணும்னா, பொதுவாகவே வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படின்ற ஒரு கிளாஸ் எடுக்கிறதே வந்து இந்த காலத்துலலாம் வந்து ஹைலி பெய்டு, அவ்வளோ பெரிய நேரத்துக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து கோர்ஸ் ஃபீயாக கொடுக்கணும். இந்த கோர்ஸ் ஃபீயில் வந்து நீங்கள் கொடுக்குற இந்த டைமிங் இருக்குது, ஒரு நாளையில் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, 5 மணி நேரம் வரைக்கும் இருந்து கொடுக்குறது, அதுவும் 30 நாள் 35 நாள் எவ்வளோ நாள் வந்து அந்த புரிதல் வருமோ அது வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறது வந்து மணி மைண்டட் இல்லாமல் உண்மையிலேயே வந்து மக்கள் மீதான அக்கறையோட இந்த கலையை, இதில் இருக்க தத்துவங்களை வந்து மக்கள் உண்மையிலேயே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்குது. இந்த நோக்கம் வந்து ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அது வந்து இதை வந்து பெரிய அட்சய பாத்திரம் மாதிரி இந்த அட்சய இலக்கண பദ്ധதியை வந்து வடிவமைச்சு ரிசர்ச் பண்ணி இதில் பெரிய 180க்கும் மேற்பட்ட ஜோதிட கலைகளை ஒன்றா தொகுத்து அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை மட்டும் முத்து முத்தாக எடுத்து எங்களுக்கு கொடுத்த ஐயா பொதுவுரை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளோ சொன்னாலும் போதாது. அட்வான்ஸ் கோர்ஸுக்காக ரொம்ப கியூரியாசிட்டி, ரொம்ப ஆர்வமாகவே தான் இருக்கேன். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அதை வந்து நான் வந்து நேர்த்தியாகவும் ரொம்ப ஷார்ப் மைண்டோடும் உன்னிப்பாக கவனித்து நிறைய கற்றுக்கணுன்ற ஆர்வம் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. அட்வான்ஸ் கிளாஸுக்காக நான் உடனே எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அதுக்கும் எனக்கு அனுமதி தருமாறு வேண்டி இந்த வாய்ப்பை எனக்கு தந்த எல்லாம் வல்ல ஆண்டவனுக்கும் ஐயா பொதுவுரை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த ஃபீட்பேக்கை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.